ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்னி டிவி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற, அதாவது அணைக்கட்டில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் எப்படி மீன் பிடிக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த வில்லேஜில், அதாவது நம்ம இப்போ ஒரு அணைக்கட்டில் இருக்க ஒரு மதகில் மீன் பிடிக்கக்கூடிய ஸ்டைலை பார்க்குறோம். இதுக்கு இந்த தூண்டில் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. மீனே நம்மளை தானாக தேடி வந்து நம்ம வலையில் விழுது இந்த ஏரியாக்களில். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பு வச்சு ஒரு சதுரமான ஒரு செவ்வக டைப்பில் ஒரு கம்பு வச்சு கட்டுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. நான் வீடியோவில் பார்க்குற மாதிரியே செவ்வக டைப்பில் கட்டியிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலான ஒரு ப்ளூ கலர் வலை. இந்த மாதிரி வலையை வச்சு செவ்வக டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இதை தயார் பண்ணுறாங்க. அப்படி தயார் பண்ணதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக செவ்வக டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மீன் பிடிக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அதாவது வில்லேஜிலலாம் இதை தான் ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து என்னென்னா, இதை கட்டி இப்படி வச்சிடுறாங்க. இதுலேயே தானாக மீன் வந்து விழுந்துருதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அழகாக மீன் பிடிக்கிறாங்க இங்கே. இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மதகுல நேராக, அதாவது இந்த புது தண்ணி ஸ்பீடாக வர்றதுக்கு நேராக அதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி, அதுக்கு கீழே வந்து தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது மீன் நேரடியாக துள்ளி இதில் விழுந்துருது. இந்த பாக்ஸில் மீன் கரெக்டாக இந்த இடத்துல வரக்கூடிய மீன் எல்லாமே துள்ளி இதில் உள்ளே விழுறதா பார்க்க முடியுது நம்மளால். அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் இங்கே மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் இதில் எப்படி, இந்த வலையில் எப்படி உங்களை தேடி மீன் வந்து விழுது? இதில் சுழல் கிடைக்கல. அதில் துள்ளி விளையாடுறதுக்காண்டி நம்ம வலையில் வந்து விழுந்துருது. ஓ, அது வந்து அது துள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலையில் விழுந்துருது. வலையில் வந்து விழுந்துருது. ஓகே. அப்படி உயிரோட பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா உயிரோட எந்த காயமும் பெறாமல் இந்த மீன்லாம் இருக்குது. அதை இப்போ வலையில் போட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த மீனை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ.